கேரளா ஸ்டைலு கடலைக்கறி எப்படி பண்ணுறதை பார்ப்போம். ஒரு 200 கிராம் சுண்டல் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் சூடு பண்ணி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சா பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணால் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சுண்டல்லையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கு. உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கின அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டு மிளகாத்தூள். இது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது நல்லா கலந்து விட்டுருங்க. வேக வச்ச சுண்டலில் அது சேர்த்துக்கலாம் தண்ணியோட. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 3 நிமிஷம் கொதிச்ச அப்புறமா அந்த பாலை சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இன்னும் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடலைக்கறியில் இதை கடைசியாக சேர்த்து விட்ருங்க. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி. இது ஆப்பத்தோட இடியாப்பத்தோட நல்லாயிருக்கும். தோசை இட்லி கூட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.